அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடியாலத்திலிருந்து ராஜேஷ்குமார். பெண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எதை மேலே அதிகமாக ஆசைப்படுறாங்க? தங்கத்தை மேலே தான் ஆசைப்படுறாங்க. சரி, எனக்கு தங்கம் அமையுமா அமையாதா? தங்கம் அமையத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லகினம் மேஷ லகினமாக இருக்கா அப்படின்னா தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான் மேஷம் லகினத்திற்கு 5ஆம் பாவத்தில் நல்லபடியாக அமையணும். 9ஆம் பாவம் தன்னுடைய சுயஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசில் குரு ஆட்சி. அப்போ குரு பகவான் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடத்தில் நல்லபடியாக குரு பகவான் இருந்தார்னா உங்களுக்கு தங்கம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 11ஆம் பாவம். அப்போ ஒவ்வொரு பாவத்துக்குமே பார்த்தீங்கன்னா கணக்கு இருக்குது. 1ஆம் பாவம் என்பது நான், 5ஆம் பாவம் என்பது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசைகள், 9ஆம் பாவம் என்பது என்னுடைய பாக்கியம், அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் பார்த்தா என்னுடைய மகிழ்ச்சியான இடம். ஆச்சுங்களா? நான் மகிழ்ந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம். அப்போ இந்த பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்பது சொரணம் என்பது குருவை குறிக்கக்கூடியது. அப்போ தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான் இந்த ஸ்தானத்தில், அது மேஷ லக்னக்கார பெண்களாக நீங்கள் இருந்தால் இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரான்னு பாருங்கள். இல்லை சார், நீங்கள் சொன்ன மாரி மேஷத்திலையும் எனக்கு குரு பகவான் இல்லை, சிம்மத்திலையும் குரு பகவான் இல்லை, தனுசுலையும் குரு பகவான் இல்லை, கும்பத்தையும் எனக்கு குரு பகவான் இல்லை அப்படின்னா, அப்போ குரு பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, அதாவது சுய நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு என்ன பரிகாரம்? அடுத்த ஒரு காணொலியில் விரிவாக்கத்துடன் நான் பதிவிடுகிறேன். மேஷ லக்னக்காரங்க தங்கம் சேருவதுக்கு சிம்பிளான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். இது ஜாதக ரீதியாக, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய சிம்பிளான பரிகாரம் 108 வில்வத்தால் பார்வதி தேவிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசம்பு சொல்லக்கூடிய வசம்பு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கல்கண்டு, ஆச்சுங்களா? கல்கண்டு குங்குமப்பூ, கல்கண்டு குங்குமப்பூ வில்வம், இதை 3மே சரி பங்காக எடுத்து 107 தடவை பார்வதி தேவியை அர்ச்சனை பண்ணி, அந்த வில்வத்தோட நான் சொல்லக்கூடிய குங்குமப்பூவையும் கல்கண்டையும் 2ஐயும் சேர்த்தி உங்களுடைய கல்லாப்பட்டியில் நீங்கள் வச்சால் தங்கம் உங்களுக்கு அடையும். சரிங்களா? செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை தங்க சேரட்டும். நன்றி.